உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டை விட்டு வெளியேறி வர நிலா வந்துட்டு ரொம்பவும் மனசுடைஞ்சு போய் பஸ் ஸ்டாப் வரைக்கும் பல்லவனை வாடான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கேருந்து பல்லவா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ என்ன நீ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உங்கள் கூட வரேன், நீ உங்களை அனுப்பி வச்சுட்டு நான் போகிறேனே அப்படிங்கிறாங்க. நீ அது கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுடா பல்லவா, நீ போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் உங்ககிட்ட பேசுவேன், நீ போடா, நீ அது சொல்கிறத கேள அப்படிங்கும்போது பல்லவனுக்கு மறுத்தே பேச முடியல. சரி, நான் அவரும் வீட்டுக்கு போகிறாரு. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனாலும் பல்லவன் அந்த சைடு போனதுக்கு அப்புறமா இவங்க பஸ் ஏற மனசு இல்லாமல் நேராக அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு கோவிலில் போயிட்டு உட்கார்றாங்க. ஆனால் வீட்டுக்கு போன பல்லவன் கிட்ட வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு என்னடா எங்கடா விட்டுட்டு வந்த நிலாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், அண்ணி போயிட்டாங்க, பஸ் ஏறி போயிட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு பல்லவனு சொன்ன உடனே இப்போது ரொம்பவுமே கோவம் வந்துடுது எல்லாருக்குமே. அவ்வளோதானடா, முடிஞ்சில்ல, இப்போ சந்தோஷமா உனக்கு, இந்த வீட்டோட சந்தோஷம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுச்சுடா நிலா, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரன் ஒரு சைடு ஒரு மாதிரி பேசும்போது நடேசனுமே சேர்ந்து திட்டுறாரு. எல்லாருமே சேர்ந்து சோழனை திட்டும்போது இந்த இடத்துல பாண்டிக்கு பாவமாக இருந்துட்டு போயிட்டு, டே ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்காதடா, கஷ்டமாக இருக்குடா, எனக்கு உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வானதியும் பேசுறது இல்லை அப்படிங்கும்போது இப்போ அந்த ஃபீலிங் புரிஞ்சு போய் அவர் போய் பேசுகிறாரு. ஆனால் சேரன் இந்த இடத்துல திட்டுறாரு. என்னடா அவன் பண்ண தப்பே இல்லைங்கிற மாதிரி நீ போய் அவன்கிட்ட போய் சமாதானப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சோழன் எந்திரது அவருமே ஒரு மாதிரி, ஆமாண்ணே நான் பண்ணது தப்பு தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தானே நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அடித்து பல்லகளெல்லாம் ஒடிச்சிருவேன், பிடிச்சிருந்துச்சுன்னா நீ என்ன வேணா பண்ணுவியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவகிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என்னை செருப்பு கழட்டி அடிச்சிருப்பா அப்படின்றாங்க. செருப்பு கழட்டி அடிச்சா வாங்கிக்கோடா, அதுக்காக இப்படி ஏமாத்துவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, நிலா தான் கேட்டுச்சுலடா, நம்மளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்திருந்து இந்த மாதிரி யாராவது ஏமாத்தி இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்க மாட்டோம், அதே தானடா அந்த பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனால் சோழன் ரொம்பவுமே மனசுடைஞ்சு போயிட்டு அவளும் வீட்டை விட்டு போயிட்டால, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்து வெளியே போயிடுறாரு. இதை பார்த்ததுமே நடேசனுமே பார்த்துட்டு போடா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிக்கிட்டே போய் உட்காந்துடுறாரு நிலா போன கஷ்டத்தில். இப்போ என்ன ஆகுதுன்னா, கோவிலில் வானதிக்கு அங்கே நிச்சயதார்த்தம் உள்ளே நடந்துட்டுருக்கு. அதே கோவிலில் போயிட்டு நிலாவும் ஒரு ஓரமாக போயிட்டு பேகை வச்சுட்டு மனசு தாங்காமல் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வானதிக்கு வந்துட்டு பூ வச்சு உறுதிப்படுத்துகிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்துட்டு நம்ம அந்த எல்லாவதையும் பண்ணிட்டு மறுநாள் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணி பேசியுமே முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வானதிக்கு ரொம்பவுமே குழப்பமாக போகுது. நம்ம ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொன்னால் இவங்களும் அதே ஒரு மாதத்தில் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வானதி முழிச்சிட்டே இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரி, அப்படி வானதி கிட்டே என்ன தான் பேசினாலும் வானதி வந்துட்டு ஒரு பட்டும் படாமையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி தனியாக வந்துட்டு வெளியில் வந்து நிற்கும்போது பார்த்தா அப்போ அந்த இடத்துல நிலா அங்கே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. இதை பார்த்ததுமே இப்போ வானதிக்கு என்ன தோணுதுன்னா, என்ன நமக்கு இங்கே நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு எதுவும் வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியலையே, பேக்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன தோணுதுன்னா, ஒருவேளை திரும்பவும் பாண்டி வந்து ஏதாவது சமாதானம் பேச அனுப்பியிருப்பானோ, ஆனால் நம்ம இங்கே இருக்கோம்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசனையில் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல நிலா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே வானதிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அக்கா நிலாக்கா, ஏன்க்கா இங்கே உட்காந்துருக்கீங்க, எதுக்கு அழுகிறீங்க, என்ன கையில் பேகெல்லாம் என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வானதி வந்து சாரீலாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சிட்டு இருக்கவும் நிலாவுமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வானதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, நீங்கள் இப்படிலாம் வந்து உட்கார்ற ஆள் இல்லையே, என்ன நடந்துச்சு, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வானதியை காணான்னு தேடிட்டு அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே அப்படியே தேடிட்டே வராங்க. அப்போ இங்கே நிலா கூட பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சிடுறாங்க, ஒருவேளை திரும்பவும் வானதியை குழப்புறதுக்காக இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவத்தில் அங்கேருந்து வந்துட்டு, இந்தாம்மா என்ன, இப்போ தான் கொஞ்சம் என் பொண்ணே மனசு மாதிரி அந்த பாண்டியை வேணான்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் கல்யாணம் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு பேசி முடிவு பண்ணியிருக்கோம், அடுத்த மாதம் கல்யாணமும் வச்சுட்டோம், இந்த நேரம் பார்த்து அவளை பேசி ஏதாவது மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு சைடு கத்துறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு, என்னது கல்யாணமா வானதி, அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆகிடுச்சா என்ன வானதி அப்படிங்கிறாங்க. இன்னாடி இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருமா, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க, நீ போமா முதல்ல நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஏய் வாடி முதல்ல அப்படிங்கிறாங்க. நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன்க்கா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போது நிலாவுக்கு ரொம்பவுமே மனசு தாங்க முடியல. ஒரு மாதிரி வானதியை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வானதியுமே பார்த்துட்டு, அக்கா என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே புரியும், எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க, ஆமாம் எங்கள் சோழன் பிரதர் எங்க, நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இனிமேல் சோழன் கூட
வாழ போகிறதா இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, நீ அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் வந்து ஏதோ கல்யாணம் முடிச்சது காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நீங்கள் என்னென்னமோ அன்னைக்கு பேசுனீங்க. உங்ககிட்ட பேச வந்தப்போ உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது என் தப்பு தான். இருந்தாலும் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வானதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. புரியுதுக்கா, நானும் ஏதோ அன்னைக்கு பாண்டி மேலே இருந்த கோவத்தில் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், சாரிக்கா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க வானதி அப்படிங்கிறாங்க. சரி அதை விடுங்கக்கா, நீங்கள் ஏன் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க பேக்லாம் வச்சுட்டு, வீட்டில் இருந்து ஒருத்தரையுமே காணோம் என்னக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது வானதிக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவமே வருது. வானதி உடனே, அக்கா இந்த ஊர் உலகமே சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ராசியே இல்லைக்கா. அது ராசின்னு சொல்கிறத விட அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே பொண்ணுங்களை வச்சு ஒழுங்காக மதித்து வாழ்கிறதுக்கே அதுங்களுக்கு எதுவுமே தெரியலக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. நிஜமாக தான்க்கா சொல்கிறேன். இதோ இந்த பாண்டி எடுத்துக்கங்க, என்ன நான் தான் சண்டை போட்டுட்டு நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ வேணாண்டான்னு சொல்லிட்டு நான் வந்தேன்ல, அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்கிட்ட அவன் சமாதானப்படுத்தணும்னு கூட யோசிக்க கூட இல்லை தெரியுமா. அன்னைக்கு நான் கடைக்கு போய் கேட்குறேன், கண்ணன் பிரதர் என்னடானா எல்லாரும் நீங்கள் டூருக்கு போயிருக்கீங்கன்னு வேற சொல்கிறான். அப்போ டூருக்கெல்லாம் போகிற அளவுக்கு அவன் ரெடி ஆகிட்டான் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. டூரா? இல்லை வானதி, நாங்கள் எங்கேயுமே டூருக்கெலாம் போகலையே, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டூருக்கு போகலையா அப்படின்னா அன்னைக்கு பாண்டி நீங்கள் எல்லாமே வீட்டில் இருக்க எல்லோரும் டூருக்குலாம் எங்கேயும் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை வானதி, நாங்கள் எங்கேயுமே டூருக்கெல்லாம் போகலையே, எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம், எங்கேயுமே போகலையே அப்படிங்கிறாங்க. அப்படியே வானதிக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. அப்போது கண்ணன் தான் ஏதோ நம்மக்கிட்ட சொல்லிட்டாரோ, அந்த நம்ம கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அக்கா நான் கொஞ்சம் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படிங்கிறாங்க. சொல்லுவானதி அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைக்கா, இது நாள் வரைக்கும் எனக்கும் பாண்டிக்கும் எத்தனையோ வாட்டி சண்டை வந்திருக்கு. நீங்கள் நிறைய வாட்டி என்கிட்ட பேசியிருக்கீங்க பாண்டியை பற்றி. ஆனால் எனக்கும் பாண்டிக்கும் எதனால் சண்டை வரும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு தானே சண்டை போடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைக்கா, நான் உங்களை வச்சு தான் பாண்டிக்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன வச்சா? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்ன வச்சு சண்டை போட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்களும் சோழன் பிரதரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுனா சோழன் பிரதர் எந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்கிறாரு, உங்களுக்காக எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து ஒன்று செய்கிறாரு. ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து எப்படி நிற்கிறாரு, இதெல்லாம் வச்சு தான் நான் பாண்டிக்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் வம்பிழுப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா வந்து யோசிக்கிறாங்க. ஆமாங்க்கா, உங்களுக்கு கல்யாணம் நடந்தது தான் அந்த மாதிரின்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கல்யாணம் இப்படி நடந்ததுக்கு இப்படி தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஆனால் சோழன் பிரதர் உங்களுக்காக ஒன்று பண்ணாருன்னு சொல்லி சொல்லி தான் நான் சண்டை போடுவேன். அதை தான் பாண்டி வந்துட்டு, ஏன் நீ இப்படி இருக்க மாட்டேங்கிற, உங்கள் சோழன் எப்படி இருக்காரு, நீ ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி தான்க்கா நான் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல பாண்டியை வச்சு நான் யோசிச்சு பார்க்கும்போது சோழன் பிரதர் எவ்வளவோ மேல் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, சோழன் பண்ண எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா, சத்தியமாக நான் அப்படி சொல்லலை. உங்களை அவர் ஆரம்பத்தில் அப்படி கல்யாணம் பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாம், உங்களை ஏமாற்றிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்குமே சோழன் பிரதர் உங்களுக்காகன்னு ஒன்று யோசிச்சு உங்களுக்காகன்னு மட்டும்தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. தூரமாக இருந்து பார்த்த எனக்கே புரியுது, ஏங்க்கா அது உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ கோவிலில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே கடையிலேருந்து பார்த்தா பாண்டி உட்காந்துட்ருக்காரு. வீட்டிலேருந்து சோழனும் கிளம்பி போனதுக்கப்புறமா பாண்டி கடைக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போது டீ கடைக்கு போன கண்ணன் வந்துட்டு அங்கேருந்து பதறி போய் ஓடி வந்துட்டு, அண்ணே அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாரு. என்னடா நடந்துச்சு, ஏன்டா இப்படி ஓடி வர டீ குடிக்க போயிட்டு அப்படிங்கிறாங்க. அண்ணே கோவிலுக்கு போயிருக்காங்களாண்ணே வானதி வீட்டில் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. கோவிலுக்கு தானடா போயிருக்காங்க, அதுக்கேண்டா இப்படி வந்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படி இல்லைண்ணே, கோவிலுக்கு வானதிக்கு பொண்ணு பார்க்க வச்சு அங்கே ஏதோ ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்களாண்ணே, இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ டீ கடையில், நீ போய் என்னென்னு பாருண்ணே அப்படிங்கிறாங்க. டே விடுறா, அவள் தான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னை வேணான்னு சொல்லிட்டு தானே போனா, இதை போய் நான் என்னத்தை போய் கேட்குறது அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. மறந்துட்டியா, என்னடா அப்படின்னும்போது, இல்லைண்ணே வானதி நேற்றுக்கு சாயந்தரம் கடைக்கு வந்துச்சு நீ இல்லாதப்போ, அப்போ வந்துட்டு எங்கே பாண்டி எங்கே உங்கள் ஓனர் எங்கன்னெலாம் கேட்டுகிட்டே இருந்துச்சா, அதுதான் பெருசாக வீராப்பா சொல்லிட்டு போச்சே, அதுக்கிட்ட நம்ம எதுக்கு இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு பாண்டி என்ன இங்கே இல்லை குடும்பத்தோட டூர் போயிருக்குன்னு நான் சொல்லிட்டேனே, அது அப்படியே ஒரு மாதிரி கோவத்திலே ஏஞ்சி போயிடுச்சு, ஒருவேளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்திருக்குமோ, உன்னை தடுக்கிறதுக்காக வர சொல்லி எதுவும் அப்படி நினச்சிருந்துருக்கலாம்ல, நீ உடனே கோயிலுக்கு போயேனே அப்படிங்கிறாங்க. டே என்னடா சொல்கிற அப்படின்னும்போது, ஆமாண்ணே நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் ஏதோ விளையாட்டாக சொன்னேன், அது எதுவும் இதுதான் முடிஞ்சிட போதுண்ணே, நீ வானே நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. சரி இருடா, நீ இங்கே கடையை பார்த்துக்கோ, நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானும் வரேன் அப்படிங்கும்போது இப்போ 2 பேருமே சேர்ந்து அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ வானதியோட கல்யாணத்துக்கு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதுக்காக தான் இவங்க 2 பேர் வராங்க. அங்கே எதிர்பாராத விதமாக நிலாவும் அங்கே நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாண்டி போயிட்டு வண்டியை
குளிப்பாட்டிட்டு உள்ளே போனோன்னே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு, "ஏங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. "அதை விடுங்க பாண்டி, நீங்கள் எதுக்கு இங்கே?" அப்படிங்கிறாங்க. "இல்லை வானதிக்கு இங்கே கோவிலில் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. இப்போ வானதி கோவமாக பார்த்துட்டு, "என்ன நான் தான் இங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல, என்ன இப்போ எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணலான்னு வந்தியா நீ? நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன்" அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே கண்ணன் பார்த்துட்டு, "இல்லை வானதி, அண்ணன் எங்கேயும் டூருக்குலாம் போகல, நான் தான் அவங்ககிட்ட சும்மா சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு வானதியை பார்க்க வந்த பாண்டி இப்போ நிலாவை பார்த்தோன்னே ரொம்பவுமே மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குது. "ஏங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அண்ணே அவங்க இங்கே தானே இருக்காங்க, எங்கேயும் பஸ் ஏறிலாம் போகலண்ணே, இங்கே கோயிலில் தானே இருக்காங்க" அப்படின்னு சொன்னோன்னே, "எந்த கோயில்டா? இந்த நான் உடனே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கூடவே பல்லவனும் வந்தோடனே, "டேய் என்னடா நிலா பஸ் ஏறி போயிடுச்சுன்னு நீ சொன்ன" அப்படிங்கிறாங்க. "அண்ணே அவங்க என்கிட்ட அப்படி தானே சொன்னாங்க, நீ போடா நான் பஸ் ஏறி எங்கே போகணுமோ நான் அங்கே போகிறேன்டா, எனக்கு தோன்ற இடத்துக்கு நான் போகிறேன்டா, ஆனால் உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்கண்ணே, அதனால தான் அண்ணி பஸ்ஸில் கிளம்பிட்டாங்கன்னு நினச்சேன்" அப்படிங்கிறாங்க. "என்னடா பல்லவா நீ இப்படி சொல்லியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நேராக கிளம்பி கோவிலுக்கே போகிறாங்க. இப்போது சேரன் வேகமாக போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு, கோயிலுக்குள்ளே அவர் போகிறத பார்த்துட்டு அந்த சைடு வந்து அனீஷ் அவரும் பார்த்துடுறாரு. "என்ன சேரன் பையா இதுக்குள்ளே போகிறாரு" அப்படின்னு எட்டி பார்க்கும்போது எல்லாருமே அங்கே நிற்கும்போது சரின்னு இவரும் உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நிலா வந்து இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ சேரனே போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. "பா நிலா என்னப்பா எங்கேயும் நீ கிளம்பி போயிட்டேன்னு பல்லவன் சொன்னான், ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கியேப்பா, இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நைட் நேரம் ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவ, நீ பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ அனீஷும் வந்து பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. "என்ன பையா ஏன் இங்கே சிஸ்டர் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு" அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையுமே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டதுமே அனீஷ்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி முகமே வாடி போயிடுது. "என்ன அனீஷு" அப்படிங்கிறாங்க. "அப்படி இல்லை பையா, வீட்டில் வந்துட்டு சிஸ்டர் தான் வந்துட்டு சந்தா வந்து பொண்ணெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பையா. அப்போது இந்த வீடே வந்துட்டு ஊரில் இருக்க எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்படி தான் போல இருக்குன்னு நினச்சிக்குவாங்கல்ல பையா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனீஷ் ஒரு மாதிரி சொல்லவும் அப்படியே நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "அண்ணா நான் பண்ணது தப்பு தானே" அப்படிங்கிறாங்க. "என்னப்பா நிலா" அப்படிங்கிறாங்க. "இல்லைண்ணே உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல, உங்கள் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் பொண்ணே தங்க மாட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் ஏதோ கோவத்தில் நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேண்ணே" அப்படிங்கிறாங்க. "பா நிலா சோழன் கூட அந்த வீட்டில் இல்லைப்பா, அவனும் நீ இங்கிட்டு கிளம்பி போனோன்னே அவனும் இங்கேயே கிளம்பி போயிட்டான்ப்பா, ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரனும் சொல்கிறாரு. இப்போ வானதி நேராக போயிட்டு, "சேரனை நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் குடும்பத்துக்கும் பொண்ணுங்களுக்கும் ராசியே இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான் போல" அப்படிங்கிறாங்க. சேரனுக்கு அப்படியே முகமே வாடி போயிடுது. நேராக பாண்டி போயிட்டு, "ஏய் வானதி என்ன பேசிகிட்டு இருக்க நீ" அப்படிங்கிறாங்க. "நீ சும்மா நிறுத்து பாண்டி, வேற என்ன, எப்போ பாரு நான் நிலாக்காவை வச்சு தானே உங்ககிட்ட நான் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன்" அப்படிங்கும்போது பாண்டி எப்படி திருன்னு முழிக்கிறாரு. "நான் எல்லாத்தையும் நிலாக்கா கிட்ட சொல்லிட்டேன், சோழன் பிரதர் வந்துட்டு நிலாக்காவை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு, நீ அந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்க மாட்டேங்கிறேன்னு தானே உங்ககிட்ட நான் சண்டையை போட்டிருக்கேன். ஆனால் அப்படி இருக்க சோழன் பிரதரையே இவங்க வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பாரு உங்கள் வீட்டில் மொத்தமும் உங்கள் யாருக்குமே பொம்பளைங்க ராசியே இல்லைன்னு எழுதியிருக்கு போல இருக்கு. இங்கே சேரன் பையாக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு, இங்கே நானும் இந்த மாதிரி உங்ககிட்ட நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போது நிலாக்காவும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு கூட உங்களுக்குலாம் தெரியாதா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி ஒரு சைடு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "ஐயோ வானதி எதுக்காக இவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் என்கிட்ட நல்லா தானே பழகுனாங்க பேசுனாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க்கா இவங்க எல்லாரும் உங்களை தான் தூக்கி வச்சுட்டு பண்ணுறாங்க, எனக்கு அந்த வீட்டில் மரியாதை இல்லையோன்னு சொல்லிட்டு தான் நான் பாண்டிக்கிட்ட சண்டையே போட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு, நீங்களும் அந்த வீட்டில் இல்லை, இனிமேல் இந்த வீட்டில் அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, 4 பேர் மட்டும் அந்த வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க போகிறாங்களா அவங்க அப்பா கூட" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஐயனார் துணையோட அடுத்த ப்ரோமோவில் கண்டிப்பாக வானதியும் நிலாவும் சந்திக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.